Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். விஷயத்தை சொல்லிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுதுடா? நீ சொல்லிட்டு கிளம்பு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். மல்லி, அந்த மேடம் சொன்ன மாதிரி கஸ்டடி கேஸ்ல நமக்கு சாதகமா தான் ஆர்டர் வந்திருக்கு. நடந்த கேஸ பொறுத்தவரை நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆமா, இனிமே அந்த பிரச்சனை இருக்காதுல்ல. சந்தோஷங்க. அதெல்லாம் எதுக்கு இப்ப இவகிட்ட சொல்லிக்கிட்டு? விஷயத்தை பட்டுன்னு சொல்லிட்டு நீ கிளம்புற வழியை பாரு. ஐயோ மல்லி, ஆக்சுவலா அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நீ வந்ததுல இருந்தே வீட்ல தொடர்ந்து ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஹே விஜய், என்னமோ நான் மட்டும் ஃபீல் பண்ண மாதிரி சொல்ற? எனக்கும் அவளுக்கும் என்ன முன்ஜென்ம பகையா? இவளால உனக்கும் வெண்பாக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தானே இருக்கு. நீயும் தானே பாக்குற. அது நேரம் அப்படி அமைஞ்சிருது. மல்லி, எதுவா இருந்தாலும் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிடுங்க. நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். மென்னு முழுங்காதீங்க. அதான் சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? சொல்லிடு. மல்லி, இருக்கிற இடம் தெரியக்கூடாது. தேவையில்லாம அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்னு வரக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு நீ பழகிக்க. எதுவா இருந்தாலும் அக்கா கிட்ட கேட்டு அவங்க சொல்றபடி நடந்துக்கோ. புரிஞ்சுதா? அது நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான் மாப்பிள்ள தம்பி. வீட்டுல பெரியவங்க இருக்கிற குடும்பத்துல என்னென்ன பழக்க வழக்கங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க சொல்றபடி நடக்கிறது தான் நல்லது. மல்லி, நான் சொன்னது புரிஞ்சது இல்ல? அக்காக்கு தெரியாம எதுவுமே நடக்க கூடாது, அவ்வளவுதான். சரியா? அக்கா, நான் கிளம்புறேன். விஜய், ஈவினிங் பேசிக்கலாம் அக்கா. நான் வரேன். ஏய், நீ என்ன பிள்ளை நின்னுகிட்டு இருக்க? போ, நீ போய் வேலையை பாரு. கிச்சன்ல போட்டது போட்டபடியே கிடக்கு. சரி வா, நானும் கூட வரேன். வா வா. என்ன ராஜுமா, மாமா நேருக்கு நேரா சொல்லிடுவாருன்னு சொன்னீங்களே, இப்படி உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போறாரு. இதுக்கு தான் இவ்ளோ பில்டப்பா? இங்க பாரு ரஞ்சி, என்கிட்ட நல்லா வாங்கி கட்டி பண்ணி எதுவும் பேசாம போயிடு. ஓ, பை தி பை, ஐயோ உங்க ஃபேஸ் அப்படியே இருண்டு போய் கிடக்கு. நானும் மல்லியும் மாடியில இருந்து வரும்போது அப்படியே பிரைட்டா எரிஞ்சிட்டு இருந்துச்சே. வெளியே போடி மல்லி அப்படின்னு சொல்வாரு தானே ரெண்டு பேரும் எதிர்பார்த்தீங்க. என் மாப்பிள்ளைய பாத்தீங்கல்ல. மல்லி, நீ இங்கதான் இருக்கணும்னு அவளுக்கு மட்டும் இல்ல, அவ இங்கதான் இருப்பான்னு உங்களுக்கும் மெசேஜ் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓ மை காட், மை மாப்பிள்ளை இஸ் சோ பிரில்லியன்ட். இல்லையா ராஜி? உங்க டாடியும் பிரில்லியண்டா இருப்பாரோ? ஐயோ, ஆனா நீ எதுக்கு ராஜி இப்படி டம்மியா இருக்கிற? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஹே ரஞ்சிதா, உன் ராஜிமாவை டென்ஷன் ஆக வேண்டாம்னு சொல்லுமா. நெஞ்சு அப்படியே பக் பக் அப்படியே அடைச்சுக்க போகுது. கொழுப்பு வேற அதிகமா இருக்கு. இங்க பாருங்க, வேணாம். நான் இப்ப என்ன கொடுத்தம்மா வேண்டான்னு சொல்றீங்க? கொலஸ்ட்ரால சொன்ன ராஜி. அப்புறம் ராஜி, மல்லி கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பா. இது அவளோட வீடு. நீயும் ரஞ்சிதாவும் தான் கொஞ்சம் அப்படி அடக்கி வாசிக்கணும், பாத்துக்கோங்க. ஐயே, ஜிங்கு சக்கான் ஜிங்கு சான் ஜிங்கு சக்கான் ஜிங்கு சான் ஜிங்கு சையோ. ஐயோ மல்லி, இத வர.
வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவாருன்னு பார்த்தா அவங்க அக்கா முன்னாடி இனிமே எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்கேயே இருந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. நம்ப முடியலையே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படி சொன்னாரு? நிஜமாவே ஒருவேளை அவருக்கு நம்மள வீட்டை விட்டு அனுப்ப இஷ்டம் இல்லையா? இத பிள்ளை பாத்தியா, என்னமோ மாப்பிள்ள தம்பி உன்னை அப்படியே துரத்திடுவாரு, ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க விட மாட்டாரு, அப்படி இப்படின்னு என்கிட்ட புலம்புனியே. இப்ப என்ன பிள்ளை நடந்துச்சு? அததான் யோசிச்சுட்டு இருக்கேன் பெரியம்மா. எனக்கும் ஒன்னும் புரியல. ஐயோ போப்புல பைத்தியக்காரி. இப்ப புரியாம போறதுக்கு இதுல என்ன பிள்ளை இருக்குது? இல்ல பெரியம்மா, கண்டிப்பா அவர் என்ன வெளியே போக தான் சொல்லி இருக்கணும். அப்படிதான் நான் உண்மையிலேயே நினைச்சேன். ஆனா ஏன் இப்படி சொன்னாருன்னு நிஜமா தெரியல. இனிமே என்ன வச்சு அவருக்கு என்ன யூஸ் சொல்லுங்க, அதான் எனக்கு புரியல. அப்புறம் நான் ஏதாவது அசிங்கமா கேட்ட போறேன். ஒரு உறவுனால என்ன பலன்னு யோசிச்சுன்னு வச்சுக்கையே, யாராவது கூட இருக்க முடியுமா? இத பாரு, என்ன டென்ஷன் ஏத்தி பார்க்காத புள்ள. பின்ன என்ன, ராஜி உன்னை கிளீன் போல்ட் ஆக்கிடலான்னு பால தூக்கி போட்டா. ஆனா மாப்பிளைய பாத்தியா, சும்மா ஒரே அடி, அப்படியே நம்ம தலை தோனி மாதிரி கிளியர் ஷாட் அடிச்சாரு பாரு. அந்த ராஜி மூஞ்சி அப்படியே பாக்கணுமே அந்த டயத்துல. ஏன் அவர் அப்படி சொன்னார் பெரியம்மா? எனக்கு இன்னும் புரியவே இல்ல. ஐயோ, என்ன புள்ள நீ இப்படி மங்கினி கழுதியா இருக்கிற? நீ சொல்றதுலயும் உண்மை இல்லாம இல்ல. ஆர்டர் காப்பி சாதகமா வந்த உடனே மாப்பிள்ள தம்பி உன்னை அனுப்பி விட்டுருக்கலாம்ல. ஆனா ஏன் பண்ணல அத? ஏன்னா உன்னை வெளியே அனுப்ப அவருக்கு இஷ்டம் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை பக்கத்திலேயே வச்சுக்க ஆசைப்படுறாருன்னு அர்த்தம் புள்ள. தட் மீன்ஸ் உன்னை மிஸ் பண்ண விரும்பலன்னு அர்த்தம். அப்படின்னா அவருக்கு உன் மேல லவ், பியாரு, பிரேமம், காதல்னு அர்த்தம். ஐயோ, ஆக்சுவலி ஐ லவ் மல்லி அப்படின்னு சொல்றதுக்கு மாப்பிளைக்கு நாக்கு நுனி வரைக்கும் வந்திருக்கு. ஆனா சொல்லல. ஏன் சொல்லு? அதெல்லாம் எல்லாரும் இருக்கும்போதா சொல்லுவாங்க. அதுவும் இந்த ராஜி எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு ரொமான்ஸ் மூடு வருமா? உங்ககிட்ட மாப்பிள்ள தம்பி கண்டிப்பா சொல்வாரு. ட்ரஸ்ட் மீ டியர். பெரியம்மா, நிஜமாவே அவருக்கு என் மேல என்ன இழுக்குறீங்க? சத்தியமா அவங்களை லவ் பண்றாருங்க. டாட். ஐயா 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 ஐயோ, வாங்க வாங்க வாங்க. இன்னும் எப்படி தம்பி நான் இவளை நம்ப வைக்கிறது? நான் சொன்ன இந்த பிள்ளை நம்பவே மாட்டேங்குது. மல்லி, எனக்கு வேணா ஒரு 2 சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். சான்ஸா? யாயா விஜய் சார் உங்களை லவ் பண்றாருன்னு ப்ரூவ் பண்றதுக்காக. என்ன சொல்றீங்க? அதெல்லாம் வேணாம். கம்முனு கடை, கம்முனு கடை. 2 என்ன தம்பி, 20 சான்ஸ் நான் தரேன் தம்பி. அவளுக்கு இனிமே நாமளே மாப்பிள்ள தம்பி அவளை லவ் பண்ணலன்னு சொன்னா கூட அவர் லவ் மேல இவளுக்கு சந்தேகமே வரக்கூடாது. நீங்க பண்றத பண்ணுங்க, நல்ல ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணுங்க. எந்த ஆப்ஷனை சொல்லலாம்? அப்படின்னா மொத ஆப்ஷனை ஓபன் பண்ணிடுவோம். ஆப்ஷனா? நானே ஒரு ஆப்ஷன் ஆயிடுவேங்க. அதெல்லாம் வேணாம். ஐயோ, கம்முனு கடை. நீங்க சொல்லுங்க, அவ இப்படிதான் தம்பி சொல்லுவா. நீங்க என்ன பிளான்னு என்கிட்ட சொல்லுங்க. மல்லி, நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் சொல்ற ரூட்ல தனியா நடந்து வர்றீங்க. இல்லங்க, வேணாம். அம்மா, ஐயோ, கம்முனு கடப்புல. அவ வருவா, நீங்க மேல சொல்லுங்க. நம்ம ஃப்ரெண்ட் சுந்தரம்னு ஒரு ஆட்டோக்காரன் இருக்கான். அவன்கிட்ட நான் முன்னாடியே பேசிடுறேன். அவன் உங்களை கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுப்பான். உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவா. அச்சச்சோ, என்னங்க இது? அம்மா, கம்முனு கடை. நீங்க சொல்லுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க மல்லி, சும்மா ஜுஜுபி டிராமா தான். இந்த சினிமால எல்லாம் வருமே, அவரை ஜஸ்ட் உங்க அண்ணன் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த நேரமா பார்த்து நான் விஜய் சார கார்ல கூட்டிட்டு அந்த பக்கமா வருவேன். ஐயோ தம்பி தம்பி தம்பி, போதும் 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 போதும். இனிமே நான் சொல்றேன் பாருங்களேன். ஓகே ஓகே. மல்லிக்கு ஒரு ஆபத்து உடனேயும் விஜய் தம்பி அப்படியே பொங்கி எழுந்து அவனை துவம்சம் பண்ணிட்டு அவர் மல்லியை காப்பாத்திடுவாரு. ஐயோ, கலக்குறீங்க. கரெக்டா சொல்றீங்களே, எப்படிங்கம்மா? அன்னபூர்ணியாச்சே. ஐயோ, ரொம்ப புகழாத. ஐயோ, காலகாலமா நம்ம தமிழ் சினிமாவுல கிளைமாக்ஸ்னா இதானே சீனே. ஐயோ, இந்த பிளான் கிளீனா ஒர்க் அவுட் ஆகும். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது.
வெண்பாவை கூட்டிட்டு வந்தா கூட அவளுக்காக இறங்கி வருவாரு. நான் மட்டும் வந்தா எனக்காகலாம் எப்படி இறங்கி வருவாரு? வேணா அரவிந்த், நீங்க போய் பாருங்கன்னு சொல்லுவாரு. போலீஸ கூப்பிடுவோன்னு சொல்லுவாரு. என்னங்க நீங்க? சார் என்ன பண்ணுவாருன்னு அப்புறம் பாருங்க. ஆ, இப்ப நீங்க, நான், அப்புறம் நம்ம ஆட்டோக்கார ஃப்ரெண்டு, நாமெல்லாம் என்ன பண்ணலாம்னு மட்டும் தான் பேசணும். இது 50 வருஷம் பழசான டெக்னிக். அம்மா. கம்முனு கடை. ஆ. இங்க பாருப்புல, ஏய் பழசுனா என்ன? நானும் 60 வயசு பழசு. என்ன யாராச்சும் அப்படி எல்லாம் சொல்ல முடியுமா? இத பாரு, 30 வயசா மேம் அப்படின்னு அந்த கடையில ஒருத்தன் என்ன கேக்குறான். ஐயோ, எனக்கு ஒரே வெக்கமா போச்சு. ஐயோ. அம்மா வெக்கப்படுறாங்க. சரி, இவள விடுங்க தம்பி, நீங்க போங்க. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருப்பாருன்னு பார்த்து நீங்க பேசுங்க. இவள அனுப்பி வைக்கிறது மை பொறுப்பு. பேசாம நாம ஒரு ஆளை செட் பண்ணி அனுப்பிட வேண்டியதுதான். சூப்பர். Thank you. ஆசீர்வாதம் வெற்றி, பண்ணுங்க. வெற்றி, வெற்றி. இந்த பிளானை ஒர்க் அவுட் பண்றோம். விஜய் சாரையும் மல்லியும் சேர்த்து வைக்கிறோம். சுந்தரமண்ணே, வணக்கம் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். இது என்ன விலைன்னு கேட்க மாட்டேங்கிற? மல்லின்னு ஒரு பொண்ணோட போட்டோ அனுப்பியிருக்கீங்க. அந்த பொண்ணு விஷயம் தானே மேடம்? என்ன வேணாலும் சொல்லுங்க, செஞ்சிருவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் கை நீட்டி காசு வாங்கிட்டா வேலை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். கேப் டிரைவர் அரவிந்தன் ஒருத்தன் சமூக சேவை அது இதுன்னு சுத்திட்டு இருந்தவன் ஊர்ல சமூக சேவை செஞ்சது பத்தாதுன்னு இப்போ எங்க வீட்டுக்குள்ள சேவை பண்ண வந்திருக்கான். என்ன மேடம் சொல்றீங்க? சேவையா? அவனை விட ஆட்டோ டிரைவர் சுந்தரன் ஒருத்தரை அவன் பிடிச்சிருக்கான். ஆமாமா, அந்த ஆட்டோ டிரைவர் சுந்தரம் அப்ப நம்ம தொழிலும் பண்றவன் தான். அந்த மல்லியோட போட்டோவை அனுப்பியிருந்தேன்ல, அந்த சுந்தரமும் அவன் ஆட்களும் அவளை அடிக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்கான் அந்த அரவிந்த். எதுக்கு மேடம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். சுந்தரமும் அவன் ஆளுங்களும் அங்க வரக்கூடாது, புரிஞ்சுதா? இவ்வளவுதானே? அந்த மேடமை காப்பாத்தணுமா? சப்ப மேட்ரு மேடம். ஏய், முழுசா கேட்டு தொலை. அவங்கள வரவிடாம பண்ணிட்டு ஓ ஆட்களை கூட்டிக்கிட்டு சுந்தரம் செட் பண்ண ஆட்கள் மாதிரியே அங்க போயிடு. இப்ப புரிஞ்சிருச்சு மேடம். அடிக்கிற மாதிரி அவன் செட் பண்ணிருக்கான், நாங்க ஒரிஜினலா போய் அட்டாக் பண்ணணும். கரெக்டா? அட்டாக் பண்றது பெருசு இல்ல, அதை விட ஒரு முக்கியமான விஷயம். அவன் முகம் அப்படியே வெந்து போய் சாகணும். பண்ணிரலாம் மேடம், சிறப்பா செஞ்சிருவோம். நீ முடிச்சிருவன் நம்பிதான் ஃபுல் பேமெண்ட் இப்பவே செட்டில் பண்ணிருக்கேன். வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க மேடம். டேய், குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு இந்த ரூட்ல தான் அந்த மல்லி பொண்ணு வருவான்னு ரஞ்சிதா மேடம் சொன்னாங்க. அநேகமா வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். மேட்ரை ரெடியா வச்சுக்க. சரி மச்சி. மச்சி, பவர்ஃபுல் கெமிக்கல்ரா. மூஞ்சில பட்டுச்சு மொத்தமும் புகஞ்சிரும். அதுக்கு தானே வந்திருக்கோம். அரவிந்த் இந்த பக்கமா தானே வர சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன மாதிரி அவரோட ஆளுங்க ஒருத்தரையுமே காணுமே. எங்க பிளான் பண்ணிருக்காங்கன்னே தெரியலையே. ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தாலும் இப்ப அவர் விஜய் சார் கூடல இருப்பாரு. நான் முதல்லயே இந்த விபரீத விளையாட்டெல்லாம் வேணான்னு சொன்னேன்.
கேட்டாரா? மச்சி ம் நம்ம கட்டி போட்டோமே அந்த அரவிந்தோட ஆளுங்க கடைசி நேரத்துல வந்து காரியத்தை கெடுத்துட மாட்டானுங்களே. டேய் நம்ம அடிச்ச அடியில அவனுக்கு எந்திரிக்கவே 4 நாள் ஆகும். ம் கண்டதே நினைச்சு மேட்டரை கோட்டை விட்டுறாத. மைண்ட நம்ம விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணு, புரியுதா? விஜய் சார், நீங்க மல்லி மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கீங்கன்னு காட்டுறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன். மல்லி கிட்ட தகராறு பண்ண போறது நம்ம பசங்க தான் சார். மல்லியை காப்பாத்த போறீங்கன்னு நம்ம பசங்களை காலி பண்ணிடுறீங்க சார். டேய் பார்ட்டி வந்துட்டா. கெமிக்கலை மறைச்சு வைடா. ம் வாடா. அரவிந்த் செட்டப் பண்ண மோகர கட்டிங்க இதுங்க தானா? எங்க இருந்து புடிச்சாரோ தெரியலையே. டேய் காலேட்ரா. ஆ? அப்ப கைய வைக்கலாமா? ஏய் ராஸ்கல், என்ன பண்ற? கைய மேல வச்சு மரியாதை கெட்டுரும். ஆ? என்ன மாப்ள பாப்பா ரொம்ப சூடா இருக்கு போல, கூல் பண்ணிடுவோமா? பண்ணிட்டா போச்சு. ஏய் ஓவரா போறீங்கடா. என்ன பார்த்தா உங்களுக்கு பாப்பா மாதிரி தெரியுதா? ஆ? இத பாருங்க, அவர் வரப்ப மட்டும் ஆக்ட் பண்ணா போதும். மேல கைக்கு எல்லாம் வைக்காதீங்க சொல்லிட்டேன். ஆமா இந்த நேரத்துல தனியா நீ எங்க போற? வாயேன், நம்ம 3 பேரும் சேர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டே போலாமே. மச்சான் ஆளு சும்மா சினிமா நடிகை மாதிரி அழகா இருக்கால்ல? அப்புறம் என்ன, தூக்கிட வேண்டியதுதான். ஏய் தேவையில்லாம பேசாதீங்க, சொன்னதை மட்டும் செய்யுங்க. இப்படி எல்லாம் யாரு அவங்கள பேச சொன்னா? உன்னை தனியா பார்த்ததும் தானா வருதுமா. மச்சான் தூக்கிடுவோமா? தூக்கிடுவோம்டா. ஏய். ஏய் விட்றா. ஏய் கைய விடுடா, கைய விடு. கேளு, கைய விடுடா. என்ன ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு? நம்ம பசங்க ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்களா? ஏய் ஏய் ஐயோ, இது நாம செட் பண்ண ஆளுங்க மாதிரி இல்லையே. ஒருவேளை சுந்தர வராம வேற பசங்களை அனுப்பி தொலைச்சிட்டானா? ம். கைய விடு. கைய விடு. அரவிந்த், என்ன திடீர்னு கார் இவ்ளோ ஃபாஸ்டா போகுது? இல்ல சார், யாரோ ஒரு பொண்ணுகிட்ட 2 பேர் தகராறு பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏய் என்ன நீ ரொம்ப ஓவரா பண்ற? அரவிந்த், அது நம்ம மல்லி. அரவிந்த் ஸ்டாப் பண்ணுங்க. விடுங்கடா. ஏய் என்ன ஏய் அந்த முட்டாள் ஒரு நிமிஷம் என்ன பதற வச்சிட்டான். வேற ஆளுங்களை அனுப்புறதா இருந்தா எனக்கு தகவல் சொல்ல வேணாமா? ஏய் ஏய் பெரிய அழகி நினைப்பா உனக்கு. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டேய் மச்சான் பொருளடா. விடு. ஐயோ, ஏதோ தப்பா இருக்கே. டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? ஊதுடா. ஆ விடு. ஏய் வேண்டாம். வேண்டாம். ஏய் யாரா நீங்க? ஏய் மச்சான் வந்துடா அடி. வந்துடா வாடா. ஏங்க என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ என்னாச்சுங்க?
சார் என்ன சார் ஆச்சு? அதோ ஓடுறாங்க பாருங்க. யாரா நீங்க? டேய் போடா 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 ஏடா ஏடா டேய் போ 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 டேய் போ டேய் என்னாச்சு? சார் ஐயோ மல்லி மல்லி உங்க மேல ஊத்த வந்த கெமிக்கல் சார் மேல பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.